விஸ்வநாதனின் மெட்டும் கண்ணதாசனின் வார்த்தைகளும் சீர்காழி கோவிந்தராஜன் டி.எம். சௌந்தரராஜனுடைய உணர்ச்சி பொங்குகின்ற குரல் வளமும் ஒரு படத்தில் ஒரு பாடல் காட்சிக்கு இவங்கெல்லாம் இவ்வளவு சிரத்தை எடுத்து அந்த காட்சியை நமது இதயத்தில் நிரப்ப செலுத்த தக்க வைக்க உணர வைக்க ஒவ்வொருவரும் அவரவர் பங்கில் எவ்வளவு முழுமையாக செயல்பட்டிருக்கிறார்கள். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரக்கூடிய திரை இசை பாடல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எத்தனை இசைக்கலைஞர்கள், ஒரு பாடலாசிரியர், பாட்டுக்கு குரல் கொடுப்பவர்கள், இவங்கெல்லாம் இணைஞ்சு அதை உருவாக்கி தருகின்ற விதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாடல் பதிவு செய்யப்பட்ட பிறகு இதை போட்டு தான் படம் பிடிக்கிறாங்க. ஆனால் நாம் படமாக பார்த்த பிறகு தான் இந்த பாட்டோடைய உணர்ச்சியை நாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் திரை இசை கலைஞர்கள் அந்த படம் பார்ப்பதற்கு முன்னதாகவே படம் பார்த்த பிறகு நாம் புரிகின்ற உணர்ச்சியை அவர்கள் முதலில் அந்த உணர்வை பெற்று பின்பு அந்த உணர்வை பாடலாக வடித்தெடுத்து அதே உணர்வுக்கு இவர்கள் படமாக்கி தருவார்கள். அந்த படத்தை பார்க்கும்போது தான் நாம் அந்த உணர்வுக்கு வருவோம். இவ்வளவு விந்தைகள் அதற்குள் இருக்கிறது. இந்த இசை என்னும் விந்தையை, இந்த பாடல் என்னும் விந்தையை, அந்த கண்ணதாசன் விஸ்வநாதனுடைய அந்த காம்பினேஷனில், அந்த இணைப்பில் ஒரு பாடல் பிறந்து விட்டால் ஒரு பாடல் காவியமாகும், நம்மை கட்டி இழுத்து போடும். நாமும் வாழ்நாளின் நிறைவு பகுதி வரை அந்த பாடலுக்குள் கிறங்கி கிடப்போம், மயங்கி கிடப்போம். இவங்க 2 பேர் காம்பினேஷனில் இன்னொரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு பாடலை ஒரு முறை கேட்டால் உனக்கு மயக்கம், மறுமுறை கேட்டால் அது கிறக்கம், மாறி மாறி கேட்டால் அதற்கு என்ன பெயர் வைப்பது என்றே இன்னும் தமிழில் வார்த்தை பறக்கவில்லை.